துர்ச்செய்தியை கேட்கிறதினால் நீதிமான் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமாய் இருக்கும். தாவீது சொல்றாரு, எனக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கினாலும் அப்படின்னா ஒரு 10,000 பேர் வந்து இறங்கினாலும், நீங்க எத்தனை பேர் உங்க எதிரி? 10 பேர் இருப்பாங்களா? உங்களை காலி ஒன்று நினைச்சிருக்கிற 10 பேர் இருப்பாங்களா? தாவீது சொல்றான், எனக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கினாலும், என்மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் என் இருதயம் பயப்படாது. கை தட்டுங்க. என் இருதயம் பயப்படாதுன்றான். நான் பயப்பட மாட்டேன்றதோட பயங்கரமான வார்த்தை, என் இருதயம் பயப்படாது. அவங்க சொன்ன கேட்க மாட்டான் சார் அப்படின்ற மாதிரி. என் இருதயம் பயப்படாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சார் பிரச்சனைலாம் வருது, ஆனால் பயப்பட மாட்டேன் சார் இருதயம். இன்னொருத்தர் சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்ப சீக்ரெட் என்னன்னா, அவர் என் கூட இருக்கிறாரு. ஆமென். அவர் கூட இருக்கிறார். ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. கை தட்டுங்க. ஆமென். எது சார் மெஜாரிட்டி? 1000 பேரா 10,000 பேரா? தேவன் எவன் கூட இருக்கிறானோ அவன் ஒரே ஒரு ஆளா இருந்தாலும் அவன் தான் மெஜாரிட்டி. கை தட்டுங்க. ஆமென், 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 ஆமென். ஸோ இப்போ எவ்வளோ பேர் உங்க கூட இருக்கிறாங்கலாம் முக்கியம் இல்லை, நீங்கள் தான் மெஜாரிட்டி. டிஎல் மோடி சொன்னார். அப்போ கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, அதனால் அவன் சொல்கிறான் இருதயம் பயப்படாது அப்படின்றான். என் அன்புக்குரியவர்களே, ஓகே. ஸோ இந்த தைரியம் என்பது அவனுக்கு இயல்பாகவே நீதிமானுக்கு இருக்கும். பொல்லாப்புக்கு பயப்படேன். அதாவது இந்த நீதி அதனுடைய வல்லமை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பயம்னு ஒன்று என்ன செய்யாது, வராது. ஏன்னா அந்த நீதிமானுக்குள்ள இருக்கிற நீதி அவனை தைரியசாலியாக மாற்றிடும். நீதிமான என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு நீதிமானுக்கு இருக்கிற லீகல் ரைட்ஸு, சட்டப்பூர்வமான உரிமைகள் என்ன என்பது தெரிந்துவிட்டால் அவனுடைய கேரக்டர் இயல்பாகவே பயப்படாத ஒரு கேரக்டர் என்ன செஞ்சிடும், மாறி. பைபிள் சொல்லுது, அவர்கள் ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோடு பேசுவார்கள். சத்துருவை பார்த்து பயந்தாலும் வரமாட்டான், ஈத்தாப்பில் உட்காந்து பேசுவானா. அந்த இடத்துக்கு தேவன் கொண்டு வருவார் உங்களை. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸு உங்கள் முன்னாடி உட்காரும்போது நீங்கள் மெடிக்கலில் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் முன்னாடி உட்காந்து பேசுவீங்க. தப்பு சார், நான் சொல்கிறேன் சார், இருக்காது சார், அது பேசுவீங்க உட்காந்து. டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பேசுவீங்க, அவன் அசோசியேஷனில் பேசுவீங்க. மிகப்பெரிய சீஃப் டாக்டராக இருப்பார், அவர் முன்னாடி உட்காந்து சொல்லுவீங்க, இல்லை சார் ஒன்றும் இருக்காது, நீங்கள் இன்னொன்று எடுத்து பாருங்கன்னுவீங்க. இந்த தைரியம் இது நீதிமானுடைய ரியாலிட்டி. அவன் தைரியமாக தான் இருப்பான். நான் சொல்கிறேன், இந்த உலகம் எதிர்மறையான செய்திகளால் நிறைந்திருக்கிறது. தினமும் உங்களுக்கு 2 எதிர்மறையான செய்தியை கொடுக்கறதுக்கு பிசாசு அலாட் பண்ணி வச்சுக்கிற ஆட்களை. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் நீதிமானாக இருக்கும் பட்சத்தில் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் நீதிமான் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமாய் இருக்கும்.